அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ ஹிந்தி ராஷ்டிர பாஷா எக்ஸாம்க்குரிய பேப்பர் 1 ஏகாங்கி இதுல பாத்திர பரீட்சையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஏகாங்கி 1 பகுக்கி விதா, அடுத்தது ஏகாங்கி 2 கட்டபொம்மன், இது ரெண்டுலயும் ரெண்டு பாத்திர பரீட்சையை பார்த்துட்டோம். இப்ப தேர்டு ஏகாங்கி 10 மினிட் 10 மினிட்ஸ் இதுல நாம பார்க்க போற पात्र परिचय बलदेव। डॉक्टर रामकुमार वर्मा के लिखे 10 मिनट एकांकी का प्रधान पात्र है बलदेव। டாக்டர் ராம்குமார் வர்மா அவர்களால் எழுதப்பட்ட 10 மினிட் அப்படிங்கிற இந்த ஏகாங்கியுடைய முக்கியமான பாத்திரம் பல்தேவ்। यह महादेव का परम मित्र है। இவன் அதாவது பல்தேவ் மகாதேவினுடைய பரம் மித்ர है, close friend। यह 25 वर्ष का नवयुवक है। इवन अदावदु बलदेव 25 वर्ष का नवयुवक है, 25 वयது வாலிபன்। उसके एक बहन है, அவனுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள்। उसका नाम है वासंती, அவளுடைய பெயர் வாசந்தி। बलदेव अपनी बहन को प्राणों से भी बढ़कर प्यार करता है। बलदेव अपनी बहन को, தன்னுடைய சகோதரியை प्राणों से भी உயிரினும் மேலாக, प्राणों से भी बढ़कर உயிரினும் மேலாக प्यार करता है, நேசிக்கிறான்। यही कारण है कि अपनी बहन को मैली दृष्टि से देखने वाले केशव का खून बिना संकोच के कर देता है। எந்த அளவுக்கு தன்னுடைய சகோதரிய நேசிக்கிறான், தன்னுடைய சகோதரியின் மேல் பாசமாக இருக்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, எஹி காரன்கள், அவன் தன்னுடைய சகோதரியை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் அப்படிங்கிற காரணத்தினாலதான், எந்த அளவுக்கு இருக்கு மேல நேசிக்கிறான் அப்படிங்கிற காரணத்தினாலதான் அப்னி பகன் கோ, தன்னுடைய சகோதரியை மைலி திருஷ்டிஷே, தவறான பார்வையில், தேக்னே வாலே, பார்க்கிற கேஷவ்கா, கேசவனுடைய கூன் கொலையை பினா சங்கோச்சிக்கே கருதேத்தானே, கொஞ்சம் கூட சங்கடப்படாம அஞ்சாம செஞ்சிடறான்। அவன் தன்னுடைய சகோதரியை உயிருக்கு மேலாக நேசிக்கிறான்। அந்த காரணத்தினால் தன்னுடைய தங்கையை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்த கேஷவ் என்பவனை பினா சங்கோச்சிக்கே, கொஞ்சம் கூட எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் கூன் கருதேத்தாக, கொலை செய்துடுறான் அவனை। பல்தேவ் கே மன்மே, பல்தேவினுடைய மனதில் சத்ரு கே பிரதி द्वेष भावना कूट कूट कर भरी हुई है। बलदेव के मन में, बलदेवனுடைய மனதில் சத்ரு கே பிரதி, அந்த எதிராளியை பற்றி द्वेष भावना, அந்த விரோத மனப்பான்மை கூட் கூட்கர் பரி हुई है, அவனுடைய மனதுல அந்த அளவுக்கு நிரம்பி போயிருக்கு। அந்த எதிராளியா நினைக்கிற அந்த கேஷவ பத்தின அந்த விரோதம் அவனுடைய மனதில் முழுக்க முழுக்க நிரம்பி இருக்குது। तभी तो वो केशव की लाश की आंखों में छुरी घुसेड़ कर अपनी द्वेष भावना को शांत करता है। அவன் எந்த அளவுக்கு தன்னுடைய எதிரி மேல, தன்னுடைய தங்கையை தவறாக பார்த்த அந்த கேஷவ் அப்படிங்கிறவன எந்த அளவுக்கு விரோதமா நினைக்கிறான், எந்த அளவுக்கு விரோதமா அவன் மனம் முழுவதும் நிரம்பி இருக்குது அப்படின்னா, தபித்தோ ஓ கேஷவ் கி லாஷ் கி, அதனாலதான் அவன் கேஷவோட அந்த லாஷ் கி, அந்த பிணத்தினுடைய, இறந்து போயிட்டா பிணம் இல்லையா, அந்த இறந்த கேசவனுடைய பிணத்தின் ஆங்கோங்னே, அந்த இறந்த அந்த கேசவனுடைய உடலில் இருக்குது இல்லையா கண்கள், அவனுடைய அந்த கண்களில் சுரி குசேடுக்க, அந்த கத்தியை பாய்ச்சுவதன் மூலமாக அப்படி துவேஷ் பாவனாக்கும், தன்னுடைய அந்த விரோத மனப்பான்மையை சாந்த கர்த்தாரு, அமைதியாக்குகிறான், அமைதி அடைகிறான்। அவனுக்கு அவனை கொலையும் செஞ்சுட்டு அந்த இறந்தவனினுடைய கண்கள்ல
கத்தியை வந்து சொருகுறான். அப்ப அந்த அளவுக்கு அவனுடைய விரோத எண்ணம் வந்து அவனுக்குள் வியாபித்திருக்கிறது. சோ அந்த அந்த கண்களில் அந்த தவறாக பார்த்த கண்களில் கத்தியை சொருகி தன்னுடைய அந்த டென்ஷன வந்து குறைச்சுக்கிறான். அப்ப தன்னைத்தானே வந்து அமைதிப்படுத்திக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து விரோதம் இருக்குது மனதுல. बलदेव निष्कपट और भोला है. பல்தேவ் கபடமற்றவன். அதோடு ஒரு அப்பாவி. इसलिए जब महादेव खून से रंगे कपड़े उतार कर नए कपड़े को पहनने के लिए कहता है, तब बिना कोई सवाल किए पहन लेता है और खून से रंगी छुरी को वहीं छोड़कर चला जाता है. இவன் எந்த அளவுக்கு ஒரு கபடமற்றவனாக அப்பாவியாக இருக்கிறான் அப்படின்னா, ஜப் மகாதேவ் கூன் சே ரங்கே கப்படே உத்தார்கர். எப்போ மகாதேவ் கூன் சே ரங்கே கப்படே அந்த ரத்த கரைபடிந்த ஆடையை உத்தார்கர் கலற்றிட்டு நயே கப்படேக்கோ பகன்னே கேலியே கவிதாகை புதிய ஆடையை உடுத்துவதற்கு சொல்கிறானோ, தப் அப்பொழுது பினா போய் சவால்கியே எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் பகன் லேத்தாய் அந்த ட்ரெஸ்ஸை வந்து உடுத்திக்கிறான். அந்த ரத்தக்கடை படிந்த ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு புதிய ட்ரெஸ்ஸை வந்து உடுத்திக்கிறான். ஃப்ரெண்டு சொன்னதை அப்படியே கேட்டு செய்யறான். எதுவுமே யோசிக்கல அவன். அந்த அளவுக்கு அப்பாவியாக கவனமற்றவளாக இருக்கிறான். கூன் சே ரங்கி சுரிக்கோ அதோடு மட்டும் கிடையாது. அந்த ரத்தக்கரை படிந்த அந்த கத்தியையும் வகீன் சோடுக்கர் அங்கேயே போட்டுட்டு சலா ஜாத்தாக போயிடலாம். बलदेव का न्याय प्रेम के नाम पर कानून को हाथ में लेना हमें न्याय संगत नहीं लगता. बलदेव का न्याय பல்தேவினுடைய அந்த நியாயம் பிரேம் கே நாம் பர் அன்பு அப்படிங்கிற பேர்ல கானூன் கோ ஹாத் மே லேனா சட்டத்தை வந்து கையில் எடுக்கிறது ஹமே நியாய சங்கத் நஹி லக்தா ஒரு நியாயமானதாக நமக்கு தெரியவில்லை. அது உண்மைதான். என்னதான் இருந்தாலும் தப்பு தப்பு தான். மற்றவரை மனம் புண்படும்படியாக பேசுவதே தவறு. அதற்கே நமக்கு உரிமை கிடையாது. அப்போ ஒருவனை கொலை செய்யும் அளவிற்கு செல்வதோ அதை நியாயப்படுத்துவதோ யாராலும் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று. இதை ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.